ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல்லே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம முத்து ஒரு வழியா மீனாவை சமாதானம் செஞ்சு சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பவும் மீனா இருந்துட்டு, "ஏங்க நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "வேண்டாம் மீனா, இனிமே நான் இங்கெல்லாம் வரமாட்டேன். அது மட்டும் இல்லாம நீயும் அங்கே வந்துடக்கூடாது. இப்போ உன்கிட்ட நான் நல்ல விதமா பேசிட்டேன் அப்படின்றதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீ அங்கே வரணும். என்ன மன்னிச்சிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்ட அப்படின்னா, கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்கலன்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்போ வரைக்குமே என்னுடைய மனசுல பட்ட காயம் இன்னுமே ஆறல. நான் ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய துரோகத்த செஞ்சிருக்க. கண்டிப்பா உன்ன நான் சீக்கிரமாலாம் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்கவும், உடனே இங்க நம்ம மீனா அதிர்ச்சியில அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே இங்க நம்ம மீனாவோட தங்கச்சி, அம்மா எல்லாருமே பயங்கரமா பதட்டப்படுறாங்க. மாப்பிள மாப்பிளன்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கூப்பிடவும், எங்க முத்து ரொம்பவே பதட்டமா ஓடி வராங்க. "என்னாச்சு அத்த?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நீங்க போனதுமே மீனா மயங்கி விழுந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து சொல்றாங்க. கண்டிப்பா மீனா நடிக்க தான் செய்றா அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லைங்க மாப்ள, அவ உண்மையாவே மயங்கி விழுந்துட்டாங்க மாப்ள" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து தெளிச்சு பார்க்குறாங்க. அப்போ கூட நம்ம மீனா எந்திரிக்கவே இல்ல. உடனே நம்ம முத்து ரொம்பவே வேகமா மீனாவ தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூடவே நம்ம மீனாவோட அம்மாவும், தங்கச்சியும் வராங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. அங்க நம்ம மீனாவ செக் பண்ணி பார்க்குறப்ப தான் டாக்டருக்கு தெரிய வருது, மீனா பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம மீனா வந்து கண் விழிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா அவங்க அம்மா கிட்ட நம்ம முத்து கேட்குறாங்க. முத்து கிட்ட சொல்கிறாங்க மீனாங்க அம்மா, "ஆமாம் மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒரு முக்கியமான போதும் அத்தை, அவள் கண் விழிச்சிட்டாளா அதுவே போதும். அவள் நடிச்சாளா இல்லை உண்மையாகவே மயக்கம் வந்துதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இதிலலாம் நான் கிடையவே கிடையாது. எனக்கு வேலை இருக்குது, சவாரி இருக்குது, நான் கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம முத்து வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே மீனா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மீனா கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம் அப்படின்னா அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரே! ஐய்யய்யோ! நம்ம சொல்லவும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. மீனாவுமே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு உட்காரவும், உடனே இங்க நம்ம மீனாவோட அம்மா வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. "என்னம்மா அவரு போயிட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு, "மீனா அவரு போயிட்டாருடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மீனா பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ சீதா இருந்துட்டு, "அக்கா நீ இந்த மாதிரி டைம்லலாம் அழுகக்கூடாதுக்கா. நீ சந்தோஷமா இருக்கா, எல்லாமே நல்லதா தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருடி, அவரு என்கிட்ட கோச்சுக்கிட்டு என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு அழுகையா வருது" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "அக்கா நீ கர்ப்பமா இருக்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்க நம்ம மீனா வந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "என்ன சொல்ற சீதா, நீ சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாக்கா, அதுதான் உண்மை" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம அண்ணாமலை வீட்டுக்கு போய் உட்கார்றாங்க. இப்போ அண்ணாமலை கிட்ட விஜயா கேட்குறாங்க, "ஏங்க எங்கெங்க போயிருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "மீனாவோட வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க நீங்களாம் எதுக்காகங்க அந்த பிச்சைக்காரி வீட்டுக்கு போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்காங்கங்க" அப்படின்னு சொல்லவும், "விஜயா யார் தப்பு செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். மீனா ரொம்ப ரொம்ப நல்லவ. அவளோட குணம் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஒவ்வொரு நிமிஷமும் நொந்துக்கிட்டு இருக்கா. இந்த ரோகிணி விஷயம் தெரிஞ்ச அப்பத்துலேருந்தே அவ ரொம்பவே ஒரு மார்க்கமாக தான் இருந்தா. வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயுமே விஷயத்த மறைக்கிறோமேன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோடு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ முத்து நம்ம வீட்டில் உள்ள யாருமே அவ கூட பேசுறது கிடையாது. அவ சாப்பிடாம இருந்து மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் தான் போயிட்டு சாப்பிட சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரணை இல்லவே இல்லையாங்க? உங்கள் புள்ள நீங்கள் பெத்த புள்ள சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரூம்குள்ளே அடைஞ்சே கிடக்குறான். கத்திக்கிட்டு அவன் எம்புடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் போயும் அந்த நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செஞ்ச பிச்சைக்காரி பூ கட்டுறவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கீங்க. அவன் மயக்கம் போட்டு விழுந்தா என்ன, அவள் செத்தா நமக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. "விஜயா போதும் நிறுத்து விஜயா. இது வரைக்குமே மீனா இந்த வீட்டுக்கு எப்பவுமே துரோகம் செஞ்சது கிடையாது. ஏன் இந்த வீட்டுக்கு சின்னதாக கஷ்டம் வரணும்னு கூட அவன் மனசளவில் கூட நினச்சது கிடையாது. இந்த வீட்டுக்காக அவள் நிறையவே பாடுபட்டிருக்கா. அவளை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டே இப்படிலாம் பேசுகிற. அவள் மயங்கி விழுந்துட்டா. சாப்பிடாம இருந்ததுனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ள அவளால் ஏதோ ஒரு சின்னதாக கசப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாம இருந்ததுனால தான் மயங்கி விழுந்திருக்கா. அதில் போய் நான் போய் பார்த்துட்டு வந்ததில் எந்த ஒரு தப்புமே இல்லை. சும்மா லப லபன்னு கத்திக்கிட்டே இருக்காத. ஏற்கனவே தலைவலியாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவுக்கு அப்படியே பயங்கர கடுப்பாக இருக்குது. இவருக்கு எத்தனை டைம் சொன்னாலுமே புத்தி வராது. இந்த மீனா இந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா. ஆனால் அவள் நல்லா இருக்கணும், அவள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அங்கே போய் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வந்திருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மனோஜ் ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லா
எல்லாரும் நம்மள பார்த்து கேலி பண்ணிருவாங்களோ! இல்ல வேற ஏதாவது நடந்துருமோ! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆழ் மனசுக்குள்ள போட்டு நெறைய குழப்பத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணி பண்ண துரோகத்த அவங்களால மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ரோகிணி முகம் தான் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிறிஷோட அம்மாவா பேய் மாதிரி இங்க நம்ம மனோஜ எத்தனையோ டைம் பயன்படுத்தியிருக்காங்க. அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்னா நெனச்சு பார்த்து பார்த்து அவரு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே சாப்பிடாம தான் இருக்காங்க. நம்ம விஜயா எவ்வளவோ அ கேட்டு கூட அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ விஜயா இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட, "ஏங்க நீங்க மனோஜ் கிட்ட வந்து பேசுங்க. அவன் ரொம்பவே குழம்பி போயிருக்கான். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாப்பிடவே மாட்டேங்கிறான். ப்ளீஸுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணாமலை சாப்பாடு போட்டு கொண்டு வந்து மனோஜ் பக்கத்துல உட்கார்றாங்க. "டேய் மனோஜ் எந்திரிடா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன்பா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "சாப்பிடுடா" அப்படின்னு சொல்லவும், "வேண்டாப்பா எனக்கு சாப்பாடே வேண்டாம். நான் உயிர் வாழ்ந்து என்னப்பா பிரயோஜனம்? எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்கப்பா. நான் படிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாரும் என்ன ஏமாத்தவும், நான் ஏமாறவும், எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கவும், இப்படிதான் என் வாழ்க்கையில நெறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்னப்பா பிரயோஜனம்? நான் சாப்பிடாமலேயே செத்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "மனோஜ் இப்படியெல்லாம் பேசினா பெத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்க எல்லாருமே நெனைக்கிறோம். கடவுளா பார்த்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுத்ததுன்னு தான் நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த ரோகிணி இந்த மாதிரி பொய்ய சொல்லி இவ்ளோ ஃப்ராடு வேலை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலடா. நான் கூட ரொம்ப நல்ல மருமகன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ம கனவா கண்டோம். எல்லாமே எதார்த்தம்டா. நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது. உனக்கு என்ன ரோகிணி மட்டும் தான் சொந்தமா? அவ மட்டும் தான் உன் மனைவியா? உனக்குன்னு அப்பா, அம்மான்னு, குடும்பம்னு யாருமே இல்லையாடா? மத்தவங்கள பத்தி நீ யோசிச்சு கூட பார்க்க மாட்டியா? இப்படி இருந்து தான்டா நீ இப்படி இருக்க. இங்க பாரு மனோஜ், நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. சரியா? ரோகிணி தப்பு பண்ணியிருக்கா. தப்பு பண்ணதுக்கான தண்டனைய அந்த கடவுளா பார்த்து அவளுக்கு குடுப்பாரு. நீ கவலைப்படாத மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் செஞ்சு 2, 3 வாய் ஊட்டி விடுறாங்க. "எனக்கு போதும்பா, போதும்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து போதும்ன்னு சொல்லிடுறாங்க. "எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா இருந்துட்டு, "என்ன மனோஜ் எப்ப பாரு நீ தனியாவே இருந்த அப்படின்னா உனக்கு ஏதாவது ஆயிடும்டா. ப்ளீஸ் மனோஜ் எல்லார் கூடயுமே வந்து உட்காந்து பேசு மனோஜ். நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுடா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த அம்மா அமைச்சு கொடுக்குறேன். வேண்டாம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம். இந்த பொண்ணுங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே அந்த ஜீவா என்னை அப்படிதான் ஏமாத்திட்டு போனா. பணத்துக்காக தான் என் கூட பழக்கி இருந்திருந்தா. பணத்தை ஏமாத்திக்கிட்டு அவ பாட்டுக்கு ஓடி போயிட்டா. இப்போ இந்த ரோகிணி இப்படியெல்லாம் போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? நான் தான் அவளுக்கு ஏமாளியா தெரிஞ்சிருப்பேனா? என் நெத்தியில என்ன முட்டாள்ன்னு சொல்லி எழுதி வச்சிருக்குமா என்ன? எல்லாருமே என்னை ஏமாத்துறவங்களாவே இருக்காங்க. எனக்கு கல்யாணமே வேண்டவே வேண்டாம்மா. என்னை தனியா விடுங்க. எனக்கு உயிர் வாழ்றதுக்கே சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. கண் கலங்கிடுறாங்க. "ஏங்க என்னங்க இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்? இப்படியெல்லாம் இவன் இருந்தான்னா இவன் வாழ்க்கை என்னத்துக்குங்க ஆகுறது? ஒரு வேளை இவன் தனியா இருந்து மனசு கஷ்டத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டா என்னங்க பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அண்ணாமலை சொல்றாங்க, "இங்க பாரு மனோஜ், இதுக்கப்புறம் நீ தனியா ரூம்ல இருக்கவே கூடாது. வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லப்பா நான் வரமாட்டேன். எல்லாரும் என்ன கேலியும் கிண்டலுமா பார்த்து ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. நான் வரலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் வாடா, அப்படி யாருமே உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப மனசு கஷ்டத்துல தான்டா இருக்கோம். வாடா வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வெளியே கூட்டிட்டு வராங்க. மனோஜுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. யாராவது இப்படி கேட்டுருவாங்களா? எப்படிப்பட்ட பொண்டாட்டி உனக்கு அமைஞ்சிருக்கா பாரு. இப்படி உன்னை ஏமாத்திருக்கா. நீ ஏமாந்தவன், முட்டாள் அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து ரொம்பவே பயந்து கூனி குறுக்கி நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஹாலில் உட்காடுறாங்க. இப்போது இங்கே விஜயா இருந்துட்டு, "மனோஜ் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வருவான்" அப்படின்னு சொல்லிட்டு. "வேண்டாம்மா டீ போட்டு கொண்டு வருவாடா?" "வேண்டாம்மா எதுவுமே எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சிந்தாமணி வந்து ரோகிணி கிட்ட, "என்ன ரோகிணி, நீ ஏதாவது உன் வாழ்க்கையில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கியா இல்லையா? உன்னுடைய பிளான் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் உனக்கு உடந்தையாக இருக்கேன். உனக்கு உதவி செய்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு, "ஆமா ஆண்டி, எனக்கு ஒரு யோசனை தோணியிருக்கு. போயிட்டு நான் மனோஜை ஷோரூமில் மீட் பண்ணுறேன். அவன்கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவனை எப்படியாவது என் கூடவே கூட்டிகிட்டு வரணும். அவன்கிட்ட இருக்க பணம், காசு, சொத்துன்னு எதுவுமே எனக்கு வேண்டாம். அவன் மட்டும் இருந்தால் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. "உனக்கு அவன் மட்டும் போதும். ஆனால் எனக்கு அந்த சொத்து வேணுமே. அதனால தானே உன்னை என் வீட்டிலேயே தங்க வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே கேட்குறாங்க, "என்னதான் ஐடியா? என்ன பண்ண போகிற?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசி இது பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது செய்யணும். வேறு ஏதாவதுன்றது
அப்படின்றத விட எனக்கு ஒரு சாமியார தெரியும் ஆன்ட்டி. அவங்க கிட்ட போயிட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்கள நம்ம கூடவே இருக்கிற மாதிரி அவங்க ஏதாவது செஞ்சு குடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது செய்யலாமான்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு மனோஜ பார்த்து பேசணும். அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கான் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம, அவன் இருக்கிற டென்ஷனுக்கு ஷோரூமுக்கு வந்தானான்னு கூட தெரியல. நான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு தான் நம்ம அங்க போனோம். அப்படியே அதுவும் ஒர்க் அவுட் ஆவல அப்படின்னா, நான் அந்த சித்தர்கிட்ட போயிட்டு என்ன செய்ய வேண்டுமோ அத செஞ்சா மட்டும் தான் நடக்குமோன்னு எனக்கு உள் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் ரோகிணி. நான் கூட என் வீட்ல ஏதாவது நல்ல காரியம் நடக்கட்டும், இல்ல என் மனசுக்கு ஏதாவது உறுத்தலாவே இருந்தது அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட போவேன். அந்த சாமிக்கிட்ட போய் கேட்டுட்டு தான் நான் எந்த ஒரு விஷயமும் செய்வேன். கரெக்டாக அவங்க சொன்னது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வரேன் ரோகிணி, நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணியுமே சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு நம்ம முத்து டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனா முத்துக்கிட்ட தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக கால் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம முத்து கால் அட்டன் பண்ணவே பண்ணல. ஏன்னா மீனா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்டென்ட் பண்ணாமல் இருக்காங்க. இப்போது திரும்ப திரும்ப நம்ம மீனா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபோனை நம்ம முத்து வந்து அட்டென்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சரி நம்ம வாய்ஸ் நோட்ஸ் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்டையும் அதுக்கப்புறம் பேசியுமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஏங்க நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க, நான் கர்ப்பமாக இருக்கேங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது, அதான் கால் பண்ணேன். ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை. உங்ககிட்ட நான் நேரில் பேசணும், உங்களை கட்டி பிடிச்சி அழுகணும் போல் இருக்குங்க. நமக்கு குழந்த பிறக்க போகுது, நம்மளை நம்பி ஒரு ஜீவன் வரப்போகுதுன்றத நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க. நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. என்னை கண்டிப்பாக கையோடு கூட்டிகிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. சீக்கிரமாக இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இப்போது இங்கே மெசேஜுமே வருது. ஆனால் நம்ம முத்து வந்து கிளிக் பண்ணி பார்க்குறது கிடையாது. இங்கே நம்ம மீனா ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த தன்னோட புருஷன்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம முத்து வந்து அது எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மன்னிப்பு தான் கேட்குவா இவ, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டு நம்ம முத்து வந்து மீனாவை அவாய்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம மீனா கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முத்து வந்து மீனா மேலே இருக்கிற கோவமெல்லாம் மறந்து அவங்கள கட்டி பிடிச்சி, மீனா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு இங்கே ரோகிணியும் அந்த சிந்தாமணியும் ஒரு சாமியார் கிட்ட போகிறாங்க. அங்கே நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, என் புருஷனுக்காக நான் எவ்வளவோ இழந்திருக்கேன், எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய எதிர்ப்புகளை நான் சந்திச்சிருக்கேன், எல்லாமே என் புருஷனுக்காக தான். ஆனால் இன்றைக்கி என் புருஷன் என் கூட இல்லை, அவருக்கு என் மேலே சின்னதாக கோவம் என்னென்னா நான் பொய் சொல்லிட்டேன். எதுக்காக? அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் ஒரு சின்னதாக பொய் சொல்லிட்டேன். அவர் எப்போவுமே என் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அந்த சித்தருமே கவலையப்படாதம்மா, நீ பொய் சொல்லலை, ஏதோ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நீ சின்னதாக பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ கவலையே படாத, கண்டிப்பாக நீ நினைக்கிறத நான் சக்ஸஸ் பண்ணி தரேன், உன் புருஷன் உன் கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி சுவாமி, எனக்கு என் புருஷன் மனோஜ் மட்டும் என் கூட இருந்தால் அது மட்டுமே போதும், மற்றபடி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த சாமியுமே ஒரு திருநூறு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லெமன் எலுமிச்சை பழம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொட்டு இது எல்லாமே கொடுத்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சிகப்பு துணியில் கட்டி, நீ இந்த கோவிலுங்கள்லாம் ஒரு மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தில் ஏதாவது சாமி மரம் இருந்தது அப்படின்னா அதில் நீ உன்னுடைய ஆசை என்னவோ அதை எழுதி அதை உள்ள அந்த சிகப்பு துணிக்குள்ளவே இந்த பொட்டு திருநூறு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் நீ எழுதுனல்ல அந்த பேப்பர் அதை வந்து உள்ளே வச்சு நல்லா கட்டி அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு மேலே கட்டி விட்டுட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன் ஆசை எண்ணி ஒரே ஒரு 7 நாளில் நடந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். சுவாமி நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா கண்டிப்பாக நடக்கும், இது தெய்வத்தின் திருவிளையாடல், அது மட்டும் இல்லாமல் உன் பக்கம் நேர்மை இருக்கணும், நீ உண்மையாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதாவது பரிகாரம் வந்து கண்டிப்பாக பழுகுமா. நான் இதை எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே நடந்திருக்கு, நல்லதே நடந்திருக்கு.
இருக்குது. கண்டிப்பாக உனக்கும் நல்லது நடக்கும். உன் பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும்மா. நான் சொன்னதை செய். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீ போயிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக 7 நாளில் உன் புருஷன் உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ரோகிணிக்கு பயங்கர ஹாப்பி. எப்படியோ மனோஜை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க. இப்போ சிந்தாமணியும் ரோகிணியும் வராங்க. சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, சூப்பர் ரோகிணி, நல்ல சாமியார் தான், நல்ல ஒரு சின்னதான ஒரு பரிகாரம் தான். இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னா உன் புருஷன் சாதாரணமாக உன் கூட வந்துடுவார் அப்படின்னா பயங்கர அதிர்ச்சியான விஷயம் தானே. ரொம்ப சந்தோஷம். நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோகிணி. நீ உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி, அது மட்டும் என்னுடைய ஆம்பிஷன் கிடையாது. அந்த முத்துவும் மீனாவும், அந்த முத்துவையும் மீனாவையும் எண்ணெயில் போட்டு வறுக்கிற மாதிரி நான் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த மீனா மட்டும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு அவள் புருஷன் கூட அவள் மட்டும் சந்தோஷமாக இருக்காளா, அவளை வாழவே விட மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வெறுப்பாக எங்கள் ரோகிணி வந்து சிந்தாமணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ மீனாவை இவ தீர்த்து கட்டிட்டா அப்படின்னா விஜயோட சொத்தை எல்லாத்தையுமே நம்ம எழுதி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிந்தாமணி ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா வாட்ஸ்அப்பவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்துக்கிட்டேருந்து ரிப்ளை வருமா வராதா, பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே பார்க்கவே இல்லையே, ஒருவேளை வேலையாக இருப்பாரோ இல்லை வேணுமுன்னே நம்மளை அவாய்ட் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் எங்கள் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும்ல, அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, கண்டிப்பாக இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரிய வரதான் போகுது. அவரே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகட்டுமே. நீ அங்கே போன அப்படின்னா உன் அத்தை உன்னை ஏதாவது கேட்பாங்க, உன் மனசை கஷ்டப்படுத்துவாகடி. நான் சொல்கிறத கேளு மீனா, நீ இங்கே இரு. கண்டிப்பாக மாப்பிள்ளை சாயந்தரமாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, எனக்கு இப்போவே அவரை பார்த்து பேசணும். அத்தை எப்போவுமே அப்படி தானே பேசுகிறவங்க, அவங்க எப்படியானாலும் பேசிட்டு போகட்டும். நான் அதை காதலெல்லாம் போட்டுக்க போகிறது கிடையாது. நான் என் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த வீட்டோட வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கேன். அவர் அப்பாவாக போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த நான் அவர் முன்னாடி நின்று சந்தோஷமாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே மீனாவோட அம்மா இருந்துட்டு, சரி மீனா, நான் சொன்னால் வேணான்னு சொன்னால் நீ இங்கேயே இருக்க போகிறேன், சரி ஏதோ ஒன்று பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, மீனா நீ தனியாக போகாது மீனா, வயிற்றில் குழந்தை வேற இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் நீ தனியாக போகலாமா, நானும் உன் கூட வரனே. இல்லைம்மா, உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நீ வீட்டு வேலையை பாரு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே ஆசாசியாக ஓடி போகிறாங்க. அப்போ தான் நம்ம முத்து சவாரியெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகுறாங்க. கரெக்டாக நம்ம மீனா வந்து நிற்கிறாங்க. மீனாவை பார்த்ததுமே இங்கே விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அண்ணாமலையுமே சாதாரணமாக தான் இருக்காங்க. முத்துக்குமே கோவம் வருது. இப்போ மீனா உள்ளே வந்து அதாவது உள்ளே வர பார்க்குறாங்க. ஏய் பூ காட்டுறவளே, நில்லடி, எதுக்காக இப்போ நீ இவங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவப்படுறாங்க. அத்தை, அது வந்து இங்கே பாருடி, நீ எதுவுமே பேசாவ, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, நான் ஒரே ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேனே, அவர் ஃபோன் பண்ணாலுமே எடுக்க மாட்டேங்கிறாரு, நான் அந்த முக்கியமான விஷயத்த சொல்லிவிட்டு உடனே இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, நீ பண்ண காரியத்துக்கு உன் கூட ஃபோனில் வேறு பேசணுமா, அதான் நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு என் பையன் முத்து உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் முத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது இங்கே அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா அதான் மீனா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லுதில்ல, சொல்லிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுதோ சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, ஏங்க ஏதாவது பேசி அவள் இங்கே இருக்கிறதுக்கு பார்க்குவாங்கங்க, வேற எதுக்காக அவள் வந்திருக்க போகிறா, வேண்டவே வேண்டாம், அவள் உள்ளவே வரக்கூடாது, அவள் எதுவுமே இங்கே பேசவே கூடாது, அவள் பண்ண காரியத்துக்கு அவளை நம்ம கொன்று போட்டுருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு விஜயா, நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அந்த அளவுக்கு ஒன்றும் மீனா எந்த தப்புமே பண்ணல, தப்பு பண்ணது எல்லாமே நீ கூட்டுட்டு வந்தே அவள் தான், அந்த மருமக தான், அவங்க மேலே தான் எல்லா தப்புமே. தேவையில்லாமல் இங்கே மீனாவை நீ குத்த சொல்லிக்கிட்டு இருக்காத, மீனா நீ உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, அம்மா சொல்கிறது தான்ப்பா கரெக்டு, மீனா உள்ளே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, முத்து அமைதியாரு, ஏதோ அவள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறா, அதை பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மீனா உள்ளே வந்து, ஏங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, நான் கர்ப்பமாக இருக்கேங்க,
இந்த வீட்டோட வாரிச நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்ட நம்ம முத்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லா சோகமும் மறந்து, கோவமும் மறந்து பயங்கர சந்தோஷமா பார்க்குறாங்க. "மீனா, நீ சொல்றது உண்மையா? இல்ல இந்த வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏங்க, சத்தியமா நான் பொய் சொல்லலைங்க. நான் சொல்றது உண்மைதான். எனக்கே தெரியாது. இது விஷயமா உங்ககிட்ட நான் பேசணுன்றதுக்காக உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனா நீங்க எடுக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட பண்ணேங்க. ஆனா நீங்க அத பார்க்கவே இல்லைங்க. அதான் இந்த விஷயத்த சொல்லாமலும் என்னால இருக்க முடியல. அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனேங்க நம்ம விஜயா வாய பொளந்துக்கிறாங்க. ஆன்னு திறக்குறாங்க. வாய்க்குள்ள ஈ தூந்து காது வழியா வருது. அந்த அளவுக்கு வாய ஓப்பன் பண்ணினே இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு, "மீனா, நீ சொல்றது உண்மையாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஏன் மாமா எல்லாரும் உண்மையான்னு கேட்குறீங்க?" "உண்மைதான் மாமா. இன்னைக்கு தான் நாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிட்டு வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்டு நம்ம அண்ணாமலை பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "டேய் முத்து, என்னடா பார்த்துக்கிட்டே நிக்கிற? மீனாவ உள்ள கூட்டிட்டு வாடா. கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வைடா. கர்ப்பமா இருக்கா. இந்த வீட்டோட வாரிச சுமக்கறாடா அவ." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, "ஏங்க, அவ பொய் சொல்றாங்கங்க. அவ பண்ண தப்பு எல்லாமே மறைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிறா. அவள நம்பாதீங்க. ஏற்கனவே எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்லி தானே இந்த குடும்பத்த இப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க. இவளும் பொய் தாங்க சொல்றா. தயவு செஞ்சு இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அம் விஜயா வந்து சொல்லவும், உடனே முத்து சொல்றாங்க, "அம்மா, அதாவது இந்த விஷயத்துல வந்து மீனா பொய் சொல்ல மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. மீனா கர்வமா இருக்கிறாருன்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவ சொன்னது உண்மையா தான் இருக்கும். மீனா, கர்ப்பமா இருக்கியாம்மா? என் வாரிசு, அதாவது என் குழந்தைய நீ சுமந்துக்கிட்டு இருக்கியா? நீ அம்மாவாக போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. "என்னங்க நீங்க? நான் அதுதானே இப்போ இவ்வளோ நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவ கட்டி பிடிச்சி தூக்கி அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்து. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம மீனாவுக்கு. அண்ணாமலையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இங்க விஜயாவோட வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. "ஏங்க, என்னங்க இதெல்லாம் கூத்து? அ மனோஜ் ரொம்பவே நொந்து போயிருக்கான். வாழ்க்கைய தொலைச்சிட்டு இருக்காங்கங்க. அவன் ரூம விட்டு வெளியவே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தத எல்லாத்தையுமே நீங்க பார்த்தீங்கல்ல. பாவம் அவன். அவன் இப்படி இருக்கிற நிலையில இவங்க 2 பேரும் இப்படி அ கூத்தடிக்கணுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. "விஜயா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அந்த ரோகிணி பண்ண தப்புக்கு நம்ம எல்லாருமே இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்காக நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னா, அத நம்ம கொண்டாடாமயே இருக்க முடியுமா? சந்தோஷப்படாமயா இருக்க முடியும்? இங்க பார், நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா மறந்து முடிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம நடக்க போறத தான் பார்க்கணும். மீனா கர்ப்பமாயிருக்கா. இது உனக்கு சந்தோஷம் இல்லையா? அவ தானே இந்த வீட்டோட வாரிச முதல்ல சுமந்துகிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு. "ஏங்க, இப்பவே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காதீங்க." அப்படிதான் அந்த ரோகிணிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். என் தலை காலுக்கு நல்லா செருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மிதிச்சுட்டு போயிட்டா. அந்த மாதிரி நீங்களும் இவள தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காதீங்க. இவளும் அந்த ரோகிணிக்கு தொண போனவ தானே." அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, "அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. எந்த ஒரு கெட்டதும் நடந்துடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த மறைச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சா மனோஜ் என்ன ஆவார். அதுக்கும் மேலே கிறிஷோட உயிருக்காக மட்டும்தான் நான் இதை சொல்லாமல் இருந்தேன். அதுவும் தக்க சமயமாக பார்த்து சொல்லலான்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த ரோகிணியை வார்ன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட பக்கம் நியாயம் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்க விஜயா இருந்துட்டு, "போதும் நிறுத்துடி அம்மா. நீ நல்லா இருக்கிற. ஆனா என் பையன் இப்போ எப்படி நொந்து போயிருக்கான். அத்தை, அதுக்கு என்ன நான் காரணமா என்ன? அவர் தான் காரணம். அவர் தானே பார்த்து புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இங்க நம்ம மீனா இப்படி பேசுறதுனால விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "ஏங்க, இவ ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்ணுறா. இவெல்லாம் சரியில்லைங்க. இவளை வீட்டை விட்டு துரத்துங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "மீனா, விஜயா, இதுக்கப்புறம் இப்படி பேசாத. வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கவள எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும்? முத்து, நீ உள்ளே கூட்டிகிட்டு போடா." அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம விஜயாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இன்னொரு சைடு நம்ம ரோகிணிக்கு வந்து தெரிய வருது மீனா கர்ப்பமாக இருக்கிற விஷயம். இப்போது மீனாவை வீடே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மீனா இப்போது சந்தோஷமாக இருக்கா. ஆனால் என் வாழ்க்கையை மட்டும் குழி தோண்டி புதைச்சிட்டாலே. அவளோட கரு வளரவே கூடாது.
கருவிலேயே அவளோட குழந்தைய நான் கொன்று போடுறேன். அந்த வீட்டோட வாரிசு அப்படின்னா அது என் குழந்தை தான், மனோஜோட குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி வந்து நினைக்கிறாங்க. எங்கள் சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மீனா கர்ப்பமாக இருக்காளாம், அவளோட குழந்தை இந்த மண்ணை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணின்னு சொல்கிறாங்க. எங்கள் சிந்தாமணி இருந்துட்டு கரெக்டாக சொன்ன ரோகிணி, அவள் அந்த மீனாவே என்ன ஆட்டம் ஆடுறா, அவள் குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அது இப்போ இவ 8 அடினா அது 16 அடி பாயும், அந்த மீனாவோட குழந்த உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணியும் ரோகிணியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் ரோகிணி இருந்துட்டு சிந்தாமணி ஆண்டி என்ன பண்ணுறது, நம்ம இவ்வளோ தூரத்தில் இருந்து அங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் கவலைப்படுற கண்ணு, நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த பூ கட்டுறவ வண்டியில் தானே வருவா, வரப்போ நம்ம ஆளுங்களை வண்டி வச்சு ஏற்றிட்டு சொல்லுவோம். அவள் போய் விழுந்தா அப்படின்னா இப்போ என்ன, இப்போ தானே ப்ரெக்னென்ட் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டோம், இப்போ அவள் கீழே விழுந்தாவே அது போயிடுமா, கவலைப்படாத கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. உடனே எங்கள் ரோகிணியுமே சூப்பர் ஆண்டி, செம்மையாக ஐடியா பண்ணுறீங்க, இந்த மீனா வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, அவள் என் வாழ்க்கையவே கெடுத்தவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவோட குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது, மீனா நம்ம முத்து அவங்க குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இங்கே விஜயாவுக்கு தான் பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சிந்தாமணியும் ரோகிணியும் பண்ணுறாங்களே இல்லையோ, இந்த விஜயா கண்டிப்பாக மீனாவை அழிக்கணும்னு கண்டிப்பாக நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நடக்கும், இவங்க எல்லாரையுமே எதிர்த்து இவங்க எல்லாரையுமே தாண்டி நம்ம மீனாவும் முத்துவும் அவங்க குழந்தையும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.